கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். எக்லீசியா மினிஸ்ட்ரியின் வல்லமை நேரம் நிகழ்ச்சியை கிராஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் எப்படி கிருபை அளித்தார் என்பதை மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் முடிய ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். இந்த கானானிய ஸ்திரீ யார் அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால், நோவாவுடைய பேரன். நோவா அப்படின்னா அவர் நீதிமானும் உத்தமனுமாக இருந்தார். கர்த்தருடைய சொற்படி வேலையை செய்து வேலைக்குள்ளே வந்து அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களாம் பாதுகாக்கப்பட்டாங்க, அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட்டாங்க. அப்படிப்பட்ட நோவாவுடைய குமாரன் காம். அவருக்கு 3 குமாரர், சேம், காம், யாப்பேத். இந்த காமனுடைய சந்ததி, காமனுடைய மகன் கானான், கானானுடைய சந்ததி கானானியர். இந்த கானானியரை பற்றி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், கானானியர்கள் வந்து ரொம்ப அருவருப்பு நிறைந்தவர்கள், ஒழுக்கம் இல்லாதவங்க அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு வேதத்தில். இந்த கானானிய ஸ்திரீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறா, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அந்த அம்மா. இயேசு கிறிஸ்து பதில் ஒன்றுமே சொல்லலை, பிரதியுத்தரமே சொல்லாமல், பதிலே சொல்லாமல் அவங்க போயிட்டே இருக்காங்க. அந்த அம்மா பின்னால் வந்துட்டே இருக்காங்க, கூப்பிட்டுக்கிட்டே வராங்க. சீஷர்கள்லாம் பார்க்காங்க, ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க, ஆண்டவரே, அந்த அம்மா வந்து பின்னால் கூப்பிட்டுட்டே வராங்களே, அவங்களுக்கு ஏதாவது சொல்லி அவங்கள என்ன செய்திருங்க, அனுப்பிடுங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்து, நான் வந்து காணாமற் போன இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கு தான் அனுப்பப்பட்டிருக்கேன், மற்றபடி அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த அம்மா வராங்க. அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லை, அவங்க இயேசுவை பணிந்து கொண்டார்கள். முதல்ல கூப்பிட்டாங்க, கூப்பிட்டது மட்டும் இல்லை, கூப்பிட்டுட்டு அவர் பதில் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னால் பின்வாங்கி போகலை, தொடர்ந்து பின்னால் வந்துட்டே இருக்காங்க. தொடர்ந்து வந்தவங்க அவருடைய அந்த பதிலை கேட்டு, காணாமற் போன இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கு தான் நான் வந்திருக்கேன், அவங்களுக்காக தான் என்னைய இதான் அனுப்பியிருக்காரு, மற்றபடி அல்ல அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா அவர்கிட்ட வராங்க, வந்து உதவி செய்யுங்க, எனக்கு ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பணிந்து கொண்டார்கள். அப்போ 26ஆம் வசனத்தில் பார்த்தோன்னா, மத்தேயு 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில், அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, இதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, நீங்கள் சொல்கிறது சரிதான், ஆனால் மேஜைகளிலிருந்து எஜமான்கள் சாப்பிடும்போது மேஜையிலிருந்து சிந்துற அந்த துணிக்கைகளை கீழே இருக்கிற நாய்க்குட்டிகள் சாப்பிடும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆண்டவர் பார்த்தாங்க அந்த அம்மாவை, உன் விசுவாசம் பெரியது, அதற்கு, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவனுடைய மகள் ஆரோக்கியமானாள். இப்போ இதில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி. இந்த இஸ்ரவேல் வீட்டார் யார் அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. ஆபிரகாமனுடைய பேரன் யாக்கோபு. இந்த யாக்கோபு வந்து வெளியில் போராடி ஆசீர்வாதத்தை ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொண்டார். அப்போ அவர் பெயரை, யாக்கோபு என்ற பெயரை வந்து இஸ்ரவேல் என்று மாற்றுகிறார். இந்த இஸ்ரவேலினுடைய கோத்திரம் வந்து 12 கோத்திரத்தில் 10 கோத்திரம், 10 கோத்திரம் இஸ்ரவேல் நாடாகுது. 2 கோத்திரம் யூதா, பென்யமீன், இந்த 2 கோத்திரமும் யூதேயா நாடாகுது. இந்த இஸ்ரவேல் நாடும் யூதேயா நாடும் சேர்ந்தது தான்
ஒற்றுமையாக ஒருங்கிணைந்து அவங்க நாடாக இருந்தாங்க. அவங்க அவ்வளோ ஒற்றுமையாக இருந்த அந்த நாட்டுக்கு பேர் தான் இஸ்ரவேல் வீடு என்று அழைக்கப்பட்டது. இஸ்ரவேல் வீட்டாரத்துக்கு தான் நான் அனுப்பப்பட்டேன். காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டார். ஆண்டவரை நம்ம அறிந்தோம், அவருடைய அன்பை அறிந்தோம், அறியாமல் இருக்கக்கூடாது. அவருடைய பாதையில் சீராய் ஓடணும். அவர் உண்மையாக நோக்கி பார்க்கணும். இப்போ பாருங்கள், இந்த கானானிய ஸ்திரீ அந்த அம்மாவுக்கு ஆண்டவர் இப்படி சொல்கிறாங்க, நான் இஸ்ரவேல் வீட்டார் இடத்துக்கு தான் அனுப்பப்பட்டேன் அப்படின்ட்டு. ஆனாலும் அந்த அம்மா சோர்ந்து போகலை, பின்வாங்கி போகலை. அவங்க பின் தொடர்ந்தார்கள். அவங்க சுகத்தை அவங்க மகள் பெற்றுக்கொண்டாள். நம்ம பார்த்தோன்னா ஆபிரகாம் இந்த கானானிய ஸ்திரீகளில் தன்னுடைய குமாரனுக்கு பெண் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்பேற்பட்ட ஒரு அருவருப்புகள் நிறைந்த கானானுடைய அருவருப்புகளுக்கு விலகி இருக்கணும்னு சொல்லி எஸ்ரா சொல்கிறாரு. எஸ்ரா எழுதின புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்த்தோன்னா கானானுடைய அருவருப்புகளுக்கு விலகி இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு விலகி இருக்கிற அந்த சூழ்நிலையில் உள்ள அந்த ஒரு அம்மாவுக்கு, அந்த ஸ்திரீக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்தார். சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் கர்த்தர் நல்லவரும் அவர் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார், ஆகையால் அவர் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். அவரை நோக்கி பார்க்குற ஒருவரும் வெட்கப்பட்டு போகிறதே இல்லை. எப்படி பார்க்கணுன்னா, கூப்பிட்டுட்டு உடனே அவர் பதில் தரல அப்படின்னு சோர்ந்து போய் பின்னால் போயிடக்கூடாது. அவரை பின் தொடர்கிறவளா நம்ம இருக்கணும், காத்திருக்கணும். அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும்போது அவர் தமது கிருபைகளை நமக்கு தருவார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். நம்ம உயர எழும்பணும் அப்படின்னா அவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். சங்கீதம் 119:64ஆம் வசனத்தில் பூமி உமது கிருபையினால் நிறைந்திருக்கிறது. பூமி அவருடைய கிருபையினால் நிறைந்திருக்கிறதுனால தான், அவர் இரக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறதுனால தான் அவரை நோக்கி யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அவர் பதில் தருகிறவராக இருக்கார். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபத்தில் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் அவர் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தினுடைய கதவை திறந்திருக்கிறார். அதனால தான் அந்த அம்மா இவ்வளோ தூரம் போராடி பின்னாலேயே ஒரு வாஞ்சையோடு அவங்க கேட்குறாங்க. கேட்கிறவனும் பெற்றுக்கொள்கிறான். விசுவாசத்தோடு அவங்க கேட்குறாங்க. கேட்டதுனால அந்த விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தினார். ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது அப்படின்னு சொன்னாங்க. அந்த நேரம் முதல் அவங்களுடைய மகள் சொஸ்தமானாள், ஆரோக்கியமானாள். இந்த பிசாசு அவளை விட்டு போயிட்டு இன்றைக்கும் நம்முடைய குடும்பங்களிலும் இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் தெரிந்தவர்கள், இன்னும் நண்பர்கள், இப்படிப்பட்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் போராடுகிற பிசாசின் கிரியைகள், பாவத்துக்கு அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிற காரியங்கள், வாலிபர்களுடைய வாழ்க்கையை கலங்கெடுத்து கொண்டிருக்கிற சத்துருவின் கிரியைகள், இவை எல்லாவற்றிலிருந்து விடுதலை தரும்படியா எல்லாருக்காகவும் நம்ம போராடி ஜெபிக்கணும். ஆத்ம பாரம் நிறைந்தவங்களா இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கோம். உலகம் அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. பிசாசு தனக்கு கொஞ்ச காலம்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறான். நிறைய உபாய தந்திரங்களை கையாண்டு எப்படி தனக்கென்று ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பிசாசு வேகமாக கிரியை செய்துட்ருக்கான். சத்துரு கெட்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றி திரிகிறான். எந்த வகையிலெல்லாம், எந்த வழியிலெல்லாம் மக்களை நம்ம அவன் பக்கமாக இழுத்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளில் வேகமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம தேவ பிள்ளைகளாகிய நம்ம சத்துருவை எப்படி மேற்கொள்ளணும்? பிசாசின் கிரியைகளுக்கு விலகி இருக்கணும். பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. சத்துருவை மேற்கொள்கிறதுக்கு உள்ள கிருபைகளை வல்லமையை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்காரு. ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு, வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம் அதை எடுத்துக்கொண்டு நம்ம போராட வேண்டும்.
கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து சத்துருவை மேற்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி அவருடைய பாதப்படியில் நம்ம பணிந்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய கிருபை அவருக்கு பயந்தவர்களை சூழ்ந்திருக்கிறது. கர்த்தருக்கு நம்ம பயந்தோன்னா அவருடைய கிருபை நம்ம சூழ்ந்திருக்கும். அப்படியே இந்த நேரத்திலும் கூட கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருந்து நம்முடைய பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், கலக்கங்கள், நெருக்கங்கள் எல்லாவற்றின் மத்தியிலும் விடுதலையை கட்டளையிடும்படியாய் விசுவாசத்தோடு நம்ம அவருடைய நோக்கி பார்க்கும்போது விசுவாசத்தை கனப்படுத்தி நமக்கு பதில் கொடுக்கிற தேவன் சொல்கிறாரு, உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். எப்போ? உன் பிள்ளைகள்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருக்கும்போது தான் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். அவர் கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை நோக்கி பார்க்கிறவர். பிள்ளைகளுக்கு நம்ம கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிறவர்களாக மட்டுமல்ல, அவங்க அதன்படி நடக்கிறாங்களா என்பதை கவனித்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதத்தில் அவங்களுக்காக காத்திருந்து ஜெபித்து கிருபைகளை ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து கிருபைகளை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஜெபிப்போம். கர்த்தாவே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே கர்த்தர் நீங்கள் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறீங்க என்பதை பற்றி நாங்கள் தியானிக்கும்படியாக செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கானானிய ஸ்திரீ ஆண்டவரே, ஒரு அருவருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிற ஒரு சந்ததி, அந்த சந்ததியில் இருந்து அந்த ஸ்திரீ உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது, ஆண்டவரே உம்மை பின்தொடரும் பொழுது, உம்மை பணிந்து கொள்ளும் போது உங்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்தினீங்கப்பா. உன் விசுவாசம் பெரிது என்று சொன்னீங்களாப்பா. அப்படிப்பட்ட விசுவாசத்தை நீங்கள் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன்ப்பா. இந்த பொல்லாத உலகத்திலே கடைசி காலத்திலே ஜீவித்து கொண்டிருக்கிறோம். பிசாசானவன் எந்த வகையிலும் ஆண்டவரே பிள்ளைகளை அலைக்கழிக்காதபடி, உலக காரங்களில் சிக்கி கஷ்டப்படாதபடி பிள்ளைகளை நீங்கள் விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சத்ருவின் கண்களுக்கு விலக்கி பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சிறியோர் முதல் பெரியோர் வரை ஆண்டவரே அப்பா, உம்முடைய கிருபைக்குள்ளே நீங்கள் மூடி மறைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். விசுவாசத்தில் வளர்ந்து பெருக உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்ப்பா. எல்லா துதி கன மகிமை ஸ்தோத்திரமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா.